ஹாய். இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட அவனோட ஒன் டே ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. கனடாவில் ஃபேமிலி இல்லாமல் கூட இருப்பாங்க, ஆனால் நான் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக தரமான ஒரு இடத்துல ஸ்டாப்பிங் போட்டோம். என் ஃப்ரெண்டு ஷிஃப்ட்டில் இருக்கிறதுனால முன்னாடியே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டான். ஸோ அந்த பீட்சாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் மூவிங்லேயே சாப்பிட போயிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, கண்ட்ரி சைட் பீட்சா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அங்கே சுற்றி இங்கே சுற்றி இன்றைக்கி வந்ததுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் இதே மாதிரி லாஸ்ட் சம்மருக்கு ஒரு இடம் போயிருக்கேன். பட் அதை விட இது பயங்கரமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, யாருமே இல்லை, பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணும்போது ஒரு 7 to 7:30 இருக்கும். பட் அப்போயுமே இந்த இடம் ரொம்ப குவைட் அண்ட் காமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் திரும்பி வரும்போது தான் இவங்கள பார்த்தோம். ஒரு டாகோட ஒரு ஈவினிங் வாக் போயிட்டுருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி இடத்துல சொல்லவே வேணாம், அது ஒரு பயங்கரமான வைப்பாக தான் இருக்கும். நமக்கு இருக்க பிஸியான ஸ்கெடியூல்டு லைஃபுக்கு நடுவில் வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த பிளேஸை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் தான் இந்த ஊரில் எழுதியிருக்கு. மறுபடியும் அந்த பிஸியான லைஃப்குள்ளே போயாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.